ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலை கடையறான். 33 தேவர்களும் நிற்கிறா. இவாளுக்கு மத்தியில ஸ்ரீமன் நாராயணனும் நிற்கிறான். அந்த சமயம் சகசிர கமலத்துல மாங்கல்யதாஸ்து அமமங்கல தேவதாயான்னு ஸ்ரீமகாலட்சுமி தாயார் ஆவிர்பவிக்கிறார். அன்னநடை நடந்து மெதுவா எலகெண்டா கிரேஸ்ஃபுல்லா அன்னப்பட்சி நடந்து வர மாதிரி தாயார் வரா. கொஞ்சம் வெட்கப்பட்டு மிருது மந்தஹாசத்தோட வரான்னு பாகவதம் சொல்றது. சுசிஸ்மிதாம் பிம்ப பலாதரத்யுதி சோணாயமானா திஜகுந்த குட்மலாம் அப்படிங்கிறது. தாயாரை பார்த்த எல்லாரும் அப்படியே சொக்கி போயிட்டா. ரிஷிகள்லாம் ஸ்ரீஸ்துதி சொல்லி தாயாரை வரவேற்கிறார்கள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம்னு தாயார் கோல்டன் கலர்ல இருக்கா. கையில வைஜெயந்தி வனமாலையோட வரா. அத்தனை தேவர்களும் அசுரர்களும் தாயாரையே பார்க்கிறார். தனக்கு தான் மாலை போட போறா அப்படின்னு. ஒவ்வொரு தேவர்கள்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருந்ததாம். குறையே இல்லாத ஒத்தனுக்கு மாலை இடணும்னு நினைச்சா பிராட்டி. யார் குறை இல்லாதவன்? ஸ்ரீமன் நாராயணன் தான் குறை இல்லாதவன்னு அவனுக்கு மாலையிட்டா அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் லக்ஷ்மி சுயம்பரத்தில். விண்ணவர் அமுது உண்ண அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமான் அப்படிங்கிறார் ஆழ்வார். குறை ஒன்றும் இல்லாதவன் நாராயணன். ஆனா இங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா பாடுறா ஆண்டாள். நாராயணன்னு பாடலையே. நாராயணனுக்கும் ஒரு குறை இருக்கான். கண்ணன் தான் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கிறார். நாராயணனோட அம்சம்தான் கண்ணன்னு சொல்ல வேண்டியிருக்க, கண்ணனுடைய அம்சம்தான் நாராயணன்னு ஆண்டாள் அப்படியே திருப்பி போட்டுட்டார். ஏன்னா நாராயணனுக்கும் குறை இருக்கு அப்படிங்கிறார். ஏன் இப்படி சொல்லிட்டா? பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதேன்னு வைகுண்டத்திலையும் பூர்ணம்தான் இருக்கு, கோகுலத்திலையும் பூர்ணம்தான் இருந்தா கூட வைகுண்டநாதனுக்கு ஒரு குறை தெரியறது அப்படிங்கிறார். அந்த குறை கோகுல கண்ணனுக்கு இல்லை அப்படிங்கிறார். என்ன குறை வைகுண்ட நாராயணனுக்கு? அப்பா இல்லையே, அம்மா இல்லையே. ஒரு அம்மா இருந்திருந்தா குழந்தை சாப்பிட்டையாடா அப்படின்னு கேட்டிருப்பாளே. ஏண்டா இப்படி ஒரு காலை மடிச்சு வச்சுண்டு ஒரு காலை தொங்க போட்டுண்டு எத்தனை நாழிடா உட்காண்டிருப்ப அப்படின்னு அங்கலாய்ப்பாளே. ஆனா சுத்தி இருக்கிற நித்திய சூரிகள்லாம் சதா பஷ்யந்தின்னு பார்த்துட்டே தான் நிற்கிறா. சாப்பிட்டையாடான்னு கேட்க மாட்டேங்கிறாளே. கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லையே. ஆனா இங்கே இந்த கோகுலத்துல கண்ணனை யாருமே விடமாட்டா. வெண்ணையை உருட்டி உருட்டி வாயில போட்டுட்டே இருப்பா கோபிகைகள். யசோதை வந்து மம்மம் உண்ண வாராய் அப்படின்னு கூப்பிடுவா. அம்மா யசோதை இருக்கா, அப்பா நந்தபாபா இருக்கார். விளையாடணும் அப்படின்னா எவ்வளவு கோபச் சிறுவர்கள்லாம் இருக்கா. மாடு மேய்க்க பிருந்தாவனம் இருக்கு, கறவைகள்லாம் இருக்கு, ஊதரத்துக்கு புல்லாங்குழல் இருக்கு. கூடி ஆடி விளையாட, கும்மி அடிக்க, கோலாட்டம் போட கோபிகைகள்லாம் இருக்கா. இவ்வளவும் வைகுண்டத்துல இல்லையே. இவ்வளவும் இங்க இருக்கிறதுனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இவன் அப்படிங்கிற ஆச்சரியமான பெருமை உடைய கண்ணா அப்படின்னு அழைக்கிறார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வைகுண்டநாதனுக்கு நித்திய சூரிகள் மாதிரி கோபாலனுக்கு கோபிகைகளான நாங்கள்லாம் அப்படிங்கிறார். ஆண்டாள் தான் ஒரு பிராமண பெண் அப்படிங்கிறதையே மறந்து போயிட்டார். பிராமண பெண்ணா இருந்தா கண்ணன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா எவ்வளவு பிரேமையோடு ஓடி வந்தா யக்ஞ பத்தினிகள்லாம் போஜனத்தையும் எடுத்துட்டு வந்தா. கண்ணன் பேர்ல அவளுக்கு அவ்வளவு பிரேமை. அவ கொடுத்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவளை திருப்பி அனுப்பிட்டான் கண்ணன். அது மாதிரி திருப்பி அனுப்பிட்டா என்ன பண்றதுன்னு ஆய்குல பெண்ணாவே கோபிகையாவே மாறிட்டா நம் ஆண்டாள் அப்படின்னு சொல்றார்கள்.
கண்ணனை மாதவா கேசவா அப்படின்னு அழைக்காம ஏன் கோவிந்தான்னு அழைச்சா ஆண்டாள்னா, ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவானுக்கு ஒவ்வொரு குறை இருந்துதான். ராம அவதாரத்தில் ஒரு குறை ராமருக்கு இருந்துதான். என்ன குறைன்னா, ஹனுமனை தூது அனுப்பி அழகா தாயாரோட பேசி திரும்பி வந்து ராமர்கிட்ட விஷயத்தை சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சார். ஒரு தூதனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை லட்சணங்களும் ஹனுமன் கிட்ட இருந்தது. சீதா பிராட்டி இதை சொல்லி, இப்ப நீங்க யாருக்காவது தூது போங்கோளே அப்படின்னா சரின்னு ராமரும் அயோத்தியில ஒவ்வொரு வீட்டு கதவையா போய் தட்டி தட்டி, மெசஞ்சரா உங்களுக்கு நான் போகணுமா, நான் போறேன், தூது போகணுமா அப்படின்னு கேட்டார். அவள்லாம் சொன்னா, நீங்க ராஜா சக்கரவர்த்தி, ராஜாவை யாராவது தூது அனுப்புவாளா அப்படின்னு விட்டா. அப்போ தூது போறதுக்கு ராஜா மிஸ்பிட் அப்படிங்கிற ஒரு குறை இருந்துதான் ராமருக்கு. அந்த குறைய கிருஷ்ணாவதாரத்துல எது வம்சத்தை தேர்ந்தெடுத்தான் கண்ணன். பஞ்சபாண்டவாளுக்கு தூது போனான். பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார்னு சுவாமி தேசிகனும் பாடுறார். அடுத்த குறை ராமருக்கு இருந்தது. என்ன குறைன்னா, வில்ல வளைச்சு தான் வீரன்னு ப்ரூவ் பண்ணி சீதைய கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா நான் வீரன்னு என்னை பார்த்து ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப கௌரவமா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சாராம். அந்த குறை கிருஷ்ணாவதாரத்துல தீந்து போயிடுது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்பிஸ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் த்ரிசாம் த்ரிசிமதாம் அகிலாத்தலாபம் त्वय्यच्युता विसदि चित्तम அபத்திரம் மே. புவனசுந்தரான்னு அழைச்சு லெட்டர் எழுதி, நீ ரொம்ப அழகன், நீ வீரன், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குவாலிஃபிகேஷனும் எங்கிட்டையும் இருக்கு கண்ணா, ஆனா நீ என்னை தூக்கிண்டு போய் ராட்சச விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி ஆசைப்பட்டு கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டா. அதனால அந்த குறை தீந்து போயிடுத்து. கிருஷ்ணாவதாரத்தில் ராமருக்கு இருந்தது, அந்த குறை தீந்துடுத்து. ராம அவதாரத்துல ஒரு மைத்துனன் இல்லை. ஏன் அப்படின்னா, கல்யாணத்தும் போது பொறியிடுற ஃபங்க்ஷன் உண்டு, அதுக்கு ஒரு மைத்துனன் வேணும். மைத்துனன் கிடையாது. ஆனா கிருஷ்ண அவதாரத்துல எல்லா பெண்களும் கிருஷ்ணனை கணவனா வரிச்சா. அவளோட கூட பிறந்தவா எல்லாரும் மைத்துனனா ஆயிட்டாளாம். திருப்பாவையில ஆண்டாளே இதை சொல்ற, நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்ற. ராமருக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசையாம். பாட்டோட கூட சேர்ந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த காலத்துல தான் எல்லாரும் பாட்டோட சேர்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தானே வாசிக்கிறார். அந்த குறை கிருஷ்ணாவதாரத்துல தீந்து போயிடுது. எப்படி? குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறை ஏதும் நமக்கேதடி அப்படின்னு வேணுகோபாலனா கண்ணன் இருக்கானா. அதே மாதிரி ராமருக்கு டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை அவருக்கு நிறைவேறவே இல்லை. ராமர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார், அழகா இருப்பார். ஆனா நல்ல ஹைட்டு. அவ்வளவு ஹைட்டுன்னா டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ரொம்ப ஷை டைப் வேற ராமர். சீத்தையும் அழகா இருப்பா, ஆனா டான்ஸ் ஆடினா அப்படின்லாம் ராமாயணத்துல இல்லை. டான்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை ராமருக்கு. கிருஷ்ணருக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, ஷையெல்லாம் கிடையாது. ஆனா அவரோட பாடி ஸ்ட்ரக்சரும் அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் எப்படி இருப்பார்? குண்டா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். இப்படி இருந்தாலும் ஆட முடியாது. ஆனாலும் அவர் ஆடினர். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எப்போ? காளிங்கன் பாம்பு மேல தலைமையில நின்றுட்டு அதோட வாலை பிடிச்சுட்டு ஆடுறாராம். பட்டத்திரிகள் அதவாரினி கோரதரம் பணினம்னு எடுக்கிறார் அவர். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு ஸ்லோகமே பாடியிருக்கார்.
திமி 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 மிதி பத கிருத நடனக தக 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 மணிகண நிகரக ஜய ஜய ரவயுத கர சரகண வினுதக பணிபர சிரசி நடதி மதுபதிகி அப்படின்னு இந்த மாதிரி ஆடினான் அப்படிங்கிறார். பார்வதி தேவி என்ன பண்ணா, பரமசிவனையும் கூட்டுண்டா. ஆடலை காணத்தில்லை அம்பலத்து இறைவன் அவ 2 பேரும். அவ தன்னுடைய ஆடலை விட்டு இங்க வந்து கோகுலத்துக்கு வந்துட்டாளாம். பார்வதியை பார்த்து கேட்கிறார் பரமசிவன், ஏன் பார்வதி, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு என்ன இங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப நன்னா நடராஜனா தில்லையில ஆடின்னு இருந்தேன், இங்க இவன் என்ன ஆடுறான்னு என்னை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பார்வதி தேவி சொல்ற, நீங்க ஆடினா நீங்க மட்டும்தான் ஆடுவேன், ஸ்டேஜ் ஆடாது. ஆனா இங்க எங்க அண்ணா ஆடினா அவரும் ஆடுவார், ஸ்டேஜும் ஆடுறது, அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு விட்டார். அப்போ ராமருடைய குறை, டான்ஸ் ஆடணுங்கிற அந்த குறை தீர்ந்து பெடுத்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். மேலும் சில குறைகள் ராமருக்கு இருந்தது. அதை கோவிந்தன் எப்படி தீர்த்தான்னு அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.